பழைய சாத வத்தல் பாருங்கள், எவ்வளோ லைட் வெயிட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து காற்று மாதிரி இருக்கு பாருங்கள், வாயில் வச்சாலுமே அப்படியே கரையும். இந்த லைட் வெயிட்டான வத்தலை வந்து ரொம்ப ஈஸியான முறையில் வீட்டில் வந்து சாதம் வேஸ்ட் ஆகாமல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி பழைய சாத வத்தல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பழைய மாடலில் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். பழைய மாடலில் வந்து மிக்சி கிடையாது, அம்மிலேயோ உரல்லையோ வந்து ஆட்டுவோம். இப்போ நான் மிக்சியில் உங்களுக்கு அதே ஸ்டைலில் செய்து காட்டுறேன். உங்களுக்கு சாதம் வந்து நல்லா வந்து இப்போ நேற்று சாதம் இது நல்லா வந்து புளிப்பு ஏறி ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது 48 மணி நேரம் ஊறி இருக்குது. நேற்று காலையில் வடித்த சாதம் இது. இதை வந்து நல்லா வந்து ஒட்டை பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 பச்சை மிளகா போட்டுங்க. இந்த சாதம் வந்து ஒரு டம்ளர் அரிசி இருக்குங்க. சாதம் ஒரு 1/4 கிலோ அரிசி இருக்கும். அதுக்கு நான் 2 பச்சை மிளகா போடுறேன். கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டுங்க, சால்ட்டு போட்டுங்க. இப்போது இதில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இப்போ நல்லா வந்து துருவியாச்சு. துருவிட்டு போடும்போது நம்மளுக்கு வந்து பிழியும் போது அடைக்காது. இப்போ நல்லா ஒட்டை பிழிஞ்சுக்குங்க. தண்ணி இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சு இதில் வந்து போட்டுக்குங்க. ஒட்டை பிழிஞ்சு போட்டாச்சு. நான் இப்போ வந்து இதை 2 ஷிஃப்டாக போட்டு நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் குறப்பாகவே இருக்கட்டும். இப்போ இதை வழிச்சிக்கலாம். இதில் பெருங்காயம் போடணும். நான் 2வது ஷிஃப்ட்டுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறேன். இதை வழித்து எடுத்துடலாம். இந்த சாதத்தையும் ஒட்டை பிழிஞ்சு போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து அதில் பெருங்காயம் போடாதால் நான் இதில் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு இதையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு 2ம் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ 2த்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வழித்து போட்டு இப்போ 2த்தையும் ஒன்றா போட்டாச்சுங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை பெரிய ஜாரில் நீங்கள் ஒரே வாட்டியாக போகிறதா இருந்தாலும் போட்டுக்குங்க. நான் உப்பு கலக்கணுன்றதுனால 2 பாதியாக போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிழிஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நான் கவர் வந்து அப்படியே கட் பண்ணி ஒட்டாத அளவுக்கு அப்படியே போட்டுட்டேன், பாலித்தீன் கவரு. இப்போ ஒரு முறுக்குழா எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் வந்து பால் கவர் இருந்துச்சுன்னா அதில் கூட பிழியலாம். நான் முறுக்குழாலே போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து அழகாக எடுத்து போட்டுக்கலாம். கஞ்சி வடகம் போடும்போது லெமன் ஜூஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி பழைய சாதம் மீந்துச்சுன்னா இயற்கையாகவே இதில் ஒரு புளிப்புத்தன்மை வரும் சாதத்தில். அதோடு சேர்த்து நம்ம வந்து அரைச்சி இந்த மாதிரி போடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பழைய காலத்துலலாம் பழைய சோறில் தான் வத்தல் போடுவாங்க. இப்போ அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாம். அப்படியே முறுக்கு பிழிகிற மாதிரி சுற்றி சுற்றி பிழிஞ்சு விட்டுடலாங்க. கொஞ்சம் சாதம்ன்றதுனால நான் ஒரே தட்டில் முடிச்சிட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதிலே இயற்கையாகவே புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால இந்த சோடா உப்பு அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லைங்க. நல்லா லைட் வெயிட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதம் மீந்தால் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரி போட்டு பசங்களுக்கு சாம்பாருக்கெல்லாம் வந்து பொரிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க இஷ்டமாக சாப்பிடும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டேன். கரெக்டாக வந்து 4 ஷிஃப்ட்டு வந்துச்சு. இந்த 1/4 கிலோ ரைஸு முடிஞ்ச அளவுக்கு சாதம் வந்து அரிசி வந்து லிமிட்டாக போட்டு வடிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. பழுது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வத்தல் போட்டுருங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு சாதம் கூட வேஸ்ட்டே பண்ண மாட்டேங்க. டக்குன்னு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு டக்குன்னு ஒரு சின்ன தட்டில் பிழிஞ்சு வெயிலில் வச்சு அதை ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன். எப்போவுமே கொஞ்சம் கூட சாப்பாடு வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சும் அதை யூஸ் பண்ண மாட்டேன். வாங்க இப்போ இதை எடுத்துன்னு போய் வெயிலில் வச்சிடலாம். அவ்வளோதான், மாடிக்கு வந்தாச்சு. எங்கள் மாடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல வெயில் அடிக்குது. சாயந்தரம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வத்தல் போடுறதுக்குன்னே குட்டியாக இருக்குங்க. இந்த சைடு ரொம்ப அழகாக இருக்கும். சாயந்தரம் பார்ப்போம். அவ்வளோதாங்க, சாயந்தரம் வரல காஞ்சிருக்கு. ஒரே நாள் வெயிலில் பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்னு.
அருமையாக காஞ்சிருக்கு. லைட்டாக கொஞ்சம் நம்த்தா மாதிரி இருக்குது. இப்போ நாளை காலையில் வந்து இது நல்லா காஞ்சிரும். ஃபேன் காற்றுல வச்சோன்னா நல்லாவே காஞ்சிரும். நான் உங்களுக்கு வந்து வறுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே வந்து இந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படியே திருப்பி விட்டுடலாம். இந்த திருப்பி விட்டோம்னா உள்பகுதியெல்லாம் வந்து நல்லாவே காஞ்சிரும். இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஈரம் இருக்குது. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? நாங்கள் நாளை காலையில் உங்களுக்கு இதை வந்து நல்லா காஞ்சிருக்கோம் ஃபேன் காற்றுல. நான் உங்களுக்கு இதை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பொரித்து காட்டுறேன். காலையில் நான் வந்து வெயில் எடுத்துன்னு வந்து வைக்கிறேங்க. வெயில் வந்து நல்லா வெயில் அடிக்குது. நான் ஒரு 2 ஹவர் வந்து வெயிலில் நல்லா மடமடன்னு காயட்டும். ஃபேன் காற்றுலேயே வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக வந்து 90% நல்லா காஞ்சிது பாருங்க. இந்த புட்டா வந்து உடையிற அளவுக்கு இருக்குது. அவ்வளோதான், நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நான் மத்தியானம் உங்களுக்கு வந்து நல்லா வந்து சாப்பாட்டு சைடிஷாக வந்து உங்களுக்கு பொரித்து காட்டுறேன் நான். அவ்வளோதான், நான் ஒரு 2 மணி நேரம் நல்லா விட்டுட்டேன். சூப்பராக வெயில் அடிக்குது, பயங்கரமாக வெயில் அடிக்குது. நல்லாவே அருமையாக காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வறுத்து பார்த்துடலாம். இந்த பாருங்கள், இப்போ வறுத்து பார்த்துடலாம். இப்போ இவ்வளோத்தையும் போட்டு ஒரே முறுக்கா வறுக்கணுன்னா 5 கிலோ எண்ணெயாச்சும் ஊற்றணும். நம்ம வந்து நொறுக்கி போட்டே பொரித்து எடுத்துடலாம். ஒரு கடாயை வச்சுப்போம். கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். நான் வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வந்து உடச்சி போட்டுக்கிட்டேங்க. சும்மா முறுக்கு மாதிரி போட்டுக்கிட்டேன். நீங்கள் பிழியும் போதே முறுக்கு மாதிரி கூட பிழியலாம். நான் வந்து கொஞ்சமான்றதுனால இந்த மாதிரி பிழிஞ்சேன். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. போட்டுடலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக புரியுது பார்த்தீங்களா? அப்படியே லைட்டாக வந்து லைட் வெயிட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், அப்படியே எடுத்துட வேண்டியது தான். இன்னொன்று பொரித்து காட்டுறேன். பழைய சோறு சாப்பிடல, வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நைட்டு தூங்கும்போது சின்ன கேப்பில் கூட நம்ம வந்து இதை வந்து பிழிஞ்சு ஃபேன் காற்றுல வந்து வச்சிடலாம். வெயில் கூட தேவையில்லைங்க. வெயில் இல்லாமல் கூட நம்ம வந்து இந்த வத்தலை போடலாம். இனி சாதம் வேஸ்ட் ஆகாது. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் பொரிக்கிறேன், எல்லாத்தையும் பொரிக்கலை. சாதம் மீந்தால் தான் வந்து இந்த மாதிரி செய்யணுன்னு கூட இல்லை. நீங்கள் ரேஷன் அரிசி இருந்துச்சுன்னா கூட அதை கூட வந்து ஒரு 1/2 கிலோ அரிசி, புழுங்கல் அரிசி வந்து இருந்துச்சுன்னா சாப்பாடு மாதிரி வடிச்சிட்டு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு காலையில் பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி வந்து போட்டு கூட நம்ம வத்தல் போடலாம். அப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எல்லாருமே 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறாங்க எல்லார் வீட்லேயுமே. அதனால தான் நான் எது செஞ்சு காமிச்சாலும் நான் வந்து கொஞ்சமாக செய்து கொடுக்குறேன். இனிமேல் பழைய சோறு வேஸ்ட்டாக ஆக்காமல் இந்த மாதிரி வத்தல் போட்டு பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே. எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது பாருங்கள்.